இப்ப நம்ம நேரடியா கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அதே தலைப்பு தான். பொதுவாக கிறிஸ்தவத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம், அந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் 122 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஹல்லேலூயா. சோ இந்த சங்கீதத்திலே 122வது சங்கீதத்திலே ஒரு வசனம் வருகிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. சோ இந்த வசனத்தை ஆண்டாண்டு காலமாக மக்கள் எடுத்துக்கொண்டு வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எருசலேமுக்காக என்ன பண்ண வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணணும்? எருசலேமுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எருசலேமுடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும். இப்போ தற்கால சூழ்நிலையில இஸ்ரவேல் என்ன நடக்குது? யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேல், பாலஸ்தீனம், அப்புறம் ஹமாஸ், ஈரான், இந்த மாதிரி சுற்றி உள்ள நாடுகள் இஸ்ரவேலை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? தாக்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலும் பதில் தாக்குதலை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? எடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு அறைகூவல் விடப்படுகிறது. என்ன அறைகூவல்? எருசலேமுடைய சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் எருசலேமுக்காக காசு கொடுங்கள், காணிக்கை கொடுங்கள், அப்படி இப்படிலாம் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. சரி, இது என்னுடைய காரியம் உண்மைதானா, சரிதானா அப்படின்றத நம்ம வேத வசன கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த சங்கீதம் என்று சொல்லும் போது அது என்னது? ஏன் இந்த சங்கீதத்தை, இந்த வசனத்தை தாவீது சொல்லி வைத்திருக்கிறார்? அப்ப தாவீது சொன்னபடி நாம எல்லாரும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமா? தாவீது இந்த வசனத்தை யாருக்கு சொன்னார், எதற்காக சொன்னார், இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டால், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எருசலேமை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார், இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். எருசலேமுக்காக மட்டும் ஜெபம் பண்ண போதுமா, அல்லது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னும் போது நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள ஒரு 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 பிணைப்பு. யார் மேல ஒரு பிணைப்புனா, யூதர்கள் மேல ஒரு பிணைப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது, இஸ்ரவேலுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா உடனே கிறிஸ்தவர்களா என்ன ஆயிடணும்? பொங்கி எழணும். பொங்கி எழுந்து உபவாசம் பண்ணி யாருக்காக ஜெபம் பண்ணணும்? இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, நல்லது செய்யறாங்க, அதனால அவங்களுக்காக என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். அப்படிதான் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம நடுநிலையில இருந்து பார்க்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு அப்புறம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? மாறி விட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு அப்புறமா இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ணோட்டத்திலே, அவர்களுடைய அப்போஸ்தலருடைய கண்ணோட்டத்திலே நடுநிலையாக இருந்து வேதத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னா உடனே டபால் இஸ்ரவேல் பக்கம் சாஞ்சிடக்கூடாது. தாவீதுன்னு சொன்ன உடனே அப்படியே டபால் தாவீது பக்கம் சாஞ்சிடக்கூடாது. யாராக இருந்தாலும் வேதத்திலே நாம் நடுநிலையில இருந்து அவர்கள் செய்த சரியையும் சரி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும், அவர்கள் செய்த தவறையும் தவறென்று நாம் என்ன பண்ண வேண்டும்? பார்க்க வேண்டும். அந்த நடுநிலையிலே பார்ப்பதுதான் சிறந்த முறை, அணுகுமுறை. வேதத்தை அணுகுவதனுடைய சிறந்த அணுகுமுறை. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பலவிதமான எழுத்து நடைகள் இருக்கிறது. என்ன நடை? எழுத்து நடை. இப்போ நீங்க ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கதை வடிவம் என்று சொல்லுவார்கள். கதை வடிவம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து என்ன, மோசே ஒரு கதை சொல்ற மாதிரி என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி கொண்டு வருகிறார். அதுக்கு பேர் என்ன வடிவம்? கதை வடிவம். இப்போ 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமோ, 2 நாளாகமோ, தானியேல், ரூத், எஸ்தர், இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் வரலாற்று புஸ்தகங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் கூட வரலாறு. எல்லாமே என்னது? வரலாற்றிலே, உலகத்திலே, வரலாறுலே
நடந்த சம்பவங்களை வேதத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதனுடைய எழுத்து நடை என்ன, வரலாற்று குறிப்பு அல்லது வரலாற்று நடை என்ற ஒரு எழுத்து நடை. அதுக்கப்புறமா தீர்க்க தரிசன நடை. தீர்க்க தரிசன நடை வித்தியாசமா இருக்கும். அதுல கதை வடிவமும் இருக்கும், கவிதை வடிவம் இருக்கும். அதே மாதிரி வெளிப்பாடு நடை வடிவமும் அதுல என்ன பண்ணும் இருக்கும். வெளிப்பாடு நடைன்னு சொன்னா அதுல நிறைய கற்பனையான காரியங்கள், நிறைய காட்சிகளை என்ன பண்ணுவாங்க, உருவகப்படுத்துவாங்க. இது எந்த நடையில இருக்குது, தீர்க்க தரிசன நடையில இருக்குது. சோ இந்த மாதிரி பலவிதமான நடைகள் இருக்கிறது. அப்ப நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வசனம் எந்த புஸ்தகத்துல இருக்குது, அந்த புஸ்தகம் எந்த நடையில எழுதப்பட்டது என்பதை முதல்ல என்ன பண்ணணும், நாம தெரிந்து கொள்ளணும். அப்போ சங்கீதம் என்பது எந்த நடையில எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? கவிதை நடை. சங்கீதம் அப்படின்னா அது பாடல். பாடல் அப்படின்னும் போது அது என்னது, எதுல வருது, பொயட்ரி, கவிதை, செய்யுள், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வருது. அப்போ ஒரு பாடல், ஒரு கவிதை என்று சொல்லும் போது அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உணர்வு பூர்வமான காரியங்கள் அதுல இருக்கும். நிறைய உணர்ச்சிகள் அதுல என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சங்கீதம் சொல்லுது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்ப அந்த சங்கீதக்காரன் கற்பனையாக தன்னுடைய ஆத்துமாவை ஒரு மனிதனை போல நினைத்து அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ என்ன பண்ணு, கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்றார். இப்ப நீங்க பொதுவான கவிதையில நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கவிதை என்னன்னா, நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா. நிலா ஓடி வருமா? நிலாவுக்கு கால் இருக்கா? சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, மலை மேல ஏறி வா, என்ன கொண்டு வா, மல்லிகைப்பூ கொண்டு வா. நிலா மல்லிகைப்பூ கொண்டு வருமா? இது ஒரு கவிதை. இந்த கவிதையில கற்பனை, இந்த கவிதையிலே உணர்வு, இவைகள்லாம் அதுல என்ன இருக்குது, அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி இந்த கவிதையிலே அந்த கவிதை எழுதக்கூடிய நபர் தன்னை பற்றியும் அல்லது கடவுளை பற்றியும் அங்க என்ன பண்ணலாம், எழுதி இருக்கலாம். இப்போ அவர் கடவுளை பற்றி எழுதி இருக்கிறார்னா அவர் கடவுளை பற்றி அவர் என்ன புரிந்து கொண்டாரோ அதை தான் அங்க என்ன பண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். கடவுள் தன்னை பற்றி நேரடியாக சொன்னது வேற. இப்ப நீங்க வேதத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கடவுள் தன்னை பற்றி நேரடியாக ஜனங்களுக்கு சொன்னது வேற. அது 100% உண்மை. ஆனால் மனிதர்கள் கடவுளை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பது 100% உண்மை என்று என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அது அவருடைய பார்வை. யாருடைய பார்வை? அந்த குறிப்பிட்ட நபர் கடவுளை எப்படி பார்க்கிறார், அது அவருடைய பார்வை. அப்படிதான் கடவுள் உண்மையா இருக்கிறாரான்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ஆணித்தனமா சொல்ல முடியாது. விளங்குதா நான் சொல்றதெல்லாம்? சோ இப்போ இந்த கவிதை புஸ்தகத்துல, இந்த பாடல்ல, இந்த பாட்டுன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சங்கீதக்காரன் தாவீது இந்த பாட்டை என்ன பண்ணி இருக்கிறாரு, எழுதி இருக்கிறார். இந்த பாட்டை அவர் எழுதும் போது இந்த பாட்டுல நிறைய விஷயங்களை அவர் சொல்றாரு. ஆனா அத நிறைய விஷயங்களை நம்மளும் என்ன பண்ணிருக்கிறோம்னா தப்பா என்ன பண்ணிருக்கிறோம், புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சரி, இப்போ என்ன நம்ம புரிய போறோம்? முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். சோ இதை வச்சு நிறைய போதகர்கள் என்ன சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையான காலையில எப்படி வந்துடணும், நீங்க மகிழ்ச்சி ஆயிடணும். ஏன்னா நீங்க எங்க போறீங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறீங்க. அதனால நீங்க எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க யாருமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரல, நீங்க தான் கர்த்தருடைய ஆலயம். நீங்க எல்லாம் சேர்ந்தாதான் என்னது, அது சபை. இந்த கட்டிடம் என்ன கிடையாது, ஆலயம் கிடையாது. இந்த கட்டிடம் சபை கிடையாது. நீங்க தான் என்னவா இருக்கிறீங்க, சபையா இருக்கிறீங்க, ஆலயமா இருக்கிறீங்க. நீங்களும் நானும் தான் சபை, நீங்களும் நானும் தான் ஆலயம். நம்ம இந்த கட்டடத்துக்கு வெளியே எங்க கூட்டினாலும் அது என்னதான், சபை தான். முதல்ல அது நம்ம மைண்ட்ல என்ன பண்ணோம், ஏத்தி வச்சுக்கணும். சரி, இப்போ இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். இப்ப நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தாவீது காலத்துல எந்த ஒரு ஆலய கட்டடமும் இல்ல. தாவீது காலத்துல ஆலயம் இருந்ததா? இல்லை. தாவீதுடைய மகன் சாலமோன் தான் என்ன பண்றாரு, தேவ ஆலயத்தை என்ன பண்றாரு, கற்றார். அதுக்கு முந்த காலம் வரைக்கும் ஆலயம் கிடையாது. அப்ப அவர் எந்த ஆலயத்தை பத்தி பேசுறாரு?
அது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஆனா இந்த வசனத்தை மட்டும் என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே என்னுடைய மனசு என்ன ஆயிடுச்சு? மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னுவோம். ஆனா தாவீது காலத்துல என்னவே இல்ல, ஆலயம் என்ற ஒரு கான்செப்டே இல்ல. அப்போ தாவீது எதை சொல்றாரு? தாவீது எதை சொல்றாருன்னா, அவரு ஒரு வீடு என்ற ஒரு வார்த்தையை அங்க சொல்றாரு. ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, I rejoiced with those who said to me, let us go to the house of the Lord. கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார் தாவீது. ஆலயம் என்று சொல்லவில்லை. அதை தப்பா என்ன பண்ணிருக்கிறாங்க? மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரி, கர்த்தருடைய வீடு எப்படி அந்த காலத்துல வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாடி மோசே காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு கூடாரத்தை அமைக்க சொல்லுகிறார். என்ன கூடாரம்? ஆசரிப்பு கூடாரம். அதுக்கு ஆங்கிலத்துல சாங்சுவரி அல்லது டேபர்நாக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரம் அது ஜஸ்ட் ஒரு டென்ட் மாதிரி இருக்கும், பெருசா இருக்கும். அதை சுற்றிலும் காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த தோல் இல்லது துணியை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க? செய்திருக்கிறாங்க. அதுக்கு பெரிய பெரிய மரங்களை நட்டு அதை சுத்தி ஒரு டென்ட் மாதிரி அமைத்து அதுல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று மூன்றாக பிரித்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய பெட்டி, என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டியை என்ன பண்ணிருப்பாங்க? உள்ள வச்சிருப்பாங்க. சோ அந்த பெட்டியில தான் தேவ மகிமை என்ன பண்ணும்? இருக்கும். தேவ பிரசனம் அந்த பெட்டியில இருக்கும். அங்கிருந்து தேவன் ஜனங்களோடு என்ன பண்ணுகிறார்? உறவாட விரும்புகிறார். சோ இதை செய்ய சொன்னது யாரு? ஆண்டவர். இதை செய்ய சொன்னது யாரு? ஆண்டவர் தான் என்ன பண்ண சொல்றாரு? செய்ய சொல்றார். யாருகிட்ட? மோசே கிட்ட. அதுக்கான பிளான் எல்லாமே கொடுக்கிறாரு. என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் முதற்கொண்டு எல்லாமே அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிளான் பண்ணி மோசே கொடுக்கிறாரு. மோசே அதே போல என்ன பண்றாரு? ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே ஒவ்வொரு இடமா மாறி மாறி வர அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பிரிப்பாங்க, அப்புறம் கொண்டு போய் ஒரு இடத்துல நடுவாங்க, திருப்பியும் பிரிப்பாங்க, இன்னொரு இடத்துல கொண்டு போய் நடுவாங்க. இப்படியே அது என்ன ஆயிட்டே இருக்கும்? மூவ் ஆயிட்டே இருக்கும். சோ அப்போ அது பெர்மனண்டான ஒரு இடம் கிடையாது. எப்படி என்ன பண்ணலாம்? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அப்படிதான் ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏன் அமைக்க சொன்னார்? நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கும். என்ன வசனம்னா, நான் அவர்கள் நடுவிலே இருந்து அவர்களோடு நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். சோ அதே மாதிரி ஆண்டவர் எப்படி அதை அமைச்சிருப்பார்னா, நடுவுல ஆசரிப்பு கூடாரம் இருக்கும், அதுக்கு முன்னாடி 3 கோத்திரம், அதுக்கு வலது பக்கம் 3 கோத்திரம், அதுக்கு இடது பக்கம் 3 கோத்திரம், அதுக்கு பின்பக்கம் 3 கோத்திரம். ஆக மொத்தம் எத்தனை? 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரமும் சுத்தி இருக்கும். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நடுவுல இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு மறைமுகமா என்ன சொல்ல விரும்புறாருன்னா, உன்னுடைய வாழ்க்கையின் மையமாக நான் இருக்க விரும்புகிறேன். அப்ப ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கைக்கு மையமாக இருக்க விரும்புகிறார். அவங்களுடைய சமுதாயத்திற்கு மையமாக இருக்க விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். இப்போ கேள்வி, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கிறாரா? நம்முடைய குடும்பத்தின் மையமாக இருக்கிறாரா? நம்முடைய எந்தெந்த காரியங்கள் செய்தாலும் எல்லாவற்றுக்கும் தேவனை நாம் முதன்மையாக மையமாக நாம் வைத்து செயல்படுகிறோமா? அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் எந்த காலம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா, யோசுவா காலம் வரைக்கும் இருக்குது. யோசுவா காலத்துக்கு அப்புறம் நியாயாதிபதிகள், அதுக்கப்புறமா என்ன புஸ்தகம் வருது? நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் 1 சாமுவேல், 2 சாமுவேல், இதெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிய எந்த ஒரு வார்த்தைகளும் அங்க சொல்லப்படவில்லை. அப்போ கிட்டத்தட்ட அந்த நியாயாதிபதி காலத்துக்கு முன்பதாகவே அந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன ஆயிடுச்சு? இல்லாமல் மறைந்து போய்விட்டது. நான் எதை சொல்றேன்? ஆசரிப்பு கூடாரத்தை சொல்றேன். கர்த்தருடைய பெட்டி இருந்ததா? இருந்தது. கர்த்தருடைய பெட்டி இருந்தது. ஆனா எது இல்லாம போயிடுச்சு? ஆசரிப்பு கூடாரம் இல்லாம போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறமா இது ஒரு வரலாறு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது? தாவீதுனுடைய காலத்துல தாவீது என்ன பண்றாருன்னா, அவரு
அவர் எப்படி படிப்படியா ராஜாவாக வர்றார் அப்படிலாம் நிறைய காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஒரு காலகட்டம் வரும்போது தாவீது முழுமையான இஸ்ரவேலுக்கு அவர் என்ன மாறுகிறாரு? ராஜாவாக மாறிடுறார். ராஜாவாக மாறின பின்பு அவர் எருசலேமுக்கு போய் எருசலேமை பிடிக்கிறார். நம்ம எதை பாயிண்ட் அவுட் பண்ண போறோம்? எருசலேமை பாயிண்ட் அவுட் பண்றோம், அதே மாதிரி ஆலயன்றதை பாயிண்ட் அவுட் பண்றோம். சோ இப்ப ராஜா என்ன பண்றாரு? எருசலேமை போய் பிடிக்கிறார். எருசலேமை பிடிச்சி எருசலேமை என்ன பண்றாரு? ஒரு பெரிய நகரமாக என்ன பண்றார்? உருவாக்குகிறார். உருவாக்கிட்டு தனக்கென்று ஒரு பெரிய மாளிகை அங்க என்ன பண்றாரு? கட்டுறார். இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு எதை பத்தி ஞாபகம் வருது? எதை பத்தி ஞாபகம் வருது? ஆலயம் இல்ல, கர்த்தருடைய பெட்டியை பற்றி ஞாபகம் வருது. சோ அதுக்கான வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். நான் உங்களுக்கு சுருக்கமா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிடுறேன். சோ கர்த்தருடைய பெட்டியை குறித்து அவருக்கு ஞாபகம் வருது. உடனே இவர் என்ன பண்றாரு? அதை போய் எடுக்க வரார். போய் எடுத்துட்டு வரும்போது திடீரென்று அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுகிறது. உடனே தாவீதுக்கு ஒரே பயம் வந்துருது. ஐயோ, இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது, அதனால இந்த பெட்டியை நான் என்ன பண்ண போறதில்ல, எடுத்துட்டு போறதில்ல. உடனே கொண்டு போய் ஓபேத் ஏதோம் என்ற ஒருத்தருடைய வீட்டுல என்ன பண்ணிடுறாங்க? வச்சிடறாங்க 3 மாசம். உடனே அந்த 3 மாசத்துல அந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு எப்படி இருக்குதான்? ஆசீர்வாதமா மாறிடுச்சான். உடனே தாவீது அதை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாரு? மறுபடியும் போய் அதை கொண்டு வரார். கொண்டு வரும்போது கொண்டு வருவதற்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா, தேவனுடைய பெட்டியை வைப்பதற்கு ஒரு கூடாரத்தை என்ன பண்றாரு? ஏற்படுத்துறார். இது என்ன கூடாரம்? இதுக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம் இல்ல, இது தாவீதின் கூடாரம், ஹவுஸ் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தாவீதின் கூடாரம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் தாவீது கொண்டு அதை ஓபேதேதோம் வீட்டுக்கு போய் அதை கொண்டு வந்து என்ன பண்றாரு? அந்த தாவீது ஏற்படுத்தின அந்த கூடாரத்துல என்ன பண்றாரு? இந்த பெட்டியை வைக்கிறாரு. வைத்து அங்கே நாமத்துக்கு ஆராதனை செய்கிறார்கள். அதுக்கப்புறமா எருசலேம் யூதர்கள், உலகம் எங்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய யூதர்கள், அவங்க வழக்கம் போல வருஷத்துக்கு 3 முறை என்ன பண்ணணும்? எருசலேமுக்கு வந்து போகணும்னு சொல்லி அவங்க அந்த பழைய பாரம்பரியத்துக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, வந்து 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 தாவீது ஏற்படுத்தின கூடாரத்துல வந்து என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதித்து விட்டு காணிக்கைகளை செலுத்தி விட்டு அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஊர்களுக்கு அவங்க செல்றாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ தாவீது ஆலயம் என்று சொல்லும் போது அவர் எதை சொல்லல? தேவாலயத்தை அவர் என்ன பண்ணல? சொல்லல. அவர் ஏற்படுத்தின ஒரு கூடாரம். அந்த கூடாரத்துல எதை வச்சிருக்கிறாரு? உடன்படிக்கை பெட்டி வச்சிருக்கிறாரு. அதை தான் அவர் சொல்றாரு, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன். இப்போ நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. தேவ ஆவி உங்களுக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் திருச்சபையாக எங்கே கூடினாலும் அதுதான் என்னது? திருச்சபை. அதுதான் தேவனை ஆராதிக்கிற ஒரு இடமாக மாறிவிடும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சோ இதுல இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில அவர் இன்னொரு வசனத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். சோ இங்கே தேவனுக்கு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூடாரத்துல தேவனுடைய பெட்டி இருக்குது. அதனால எருசலேமுக்கு என்ன வரப்போதான்? நன்மை உண்டாக தேடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்றார். சரி, இந்த சங்கீதத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த சங்கீதம் என்ன சங்கீதம்னா ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோகண சங்கீதம் அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேலர்கள் யாரெல்லாம் புனித யாத்திரையாக எருசலேமுக்கு வருகிறார்களோ அவர்கள் இந்த சங்கீதத்தை என்ன பண்ணுவாங்க? பாடிட்டு வருவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம். அப்போ தாவீதும் அவரு தன்னுடைய அரண்மனையிலிருந்து எங்க போவாரு? இந்த கூடாரம், அவர் அமைச்ச கூடாரத்துக்கு போவாரு ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு. அப்ப அவர் போகும்போது இந்த பாட்டை என்ன பண்ணுவாரு? பாடிட்டு போவார். அவர் பாடின பாட்டு தான் அவரும் பாடுவாரு. அதுக்கப்புறம் அந்த மக்களும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? இந்த பாடல்களை எல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சங்கீதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்தீங்கன்னா நிறைய சங்கீதங்கள், அதாவது 120 அந்த அதுக்கு மேல இருக்கக்கூடிய சில சங்கீதங்கள்லாம் மேல தலைப்பு என்ன போட்டிருக்கோம்னா ஆரோகண சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சங்கீதங்கள்லாம் என்ன சங்கீதம்னா, புனித யாத்திரைக்கு யூதர்கள் போகும்போது அவங்க சோர்ந்து போகாமல் இருக்குவதற்கு என்ன பண்ணுவாங்க? அந்த பாடல்களை பாடுவாங்க. உதாரணத்துக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னா என்ன? அவங்க எங்க ஏறி போறாங்க? மலை மேல ஏறி போறாங்க. எருசலேம் எங்க இருக்குது?
மலை மேல இருக்குது. அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் கர்த்தரிடத்திலிருந்து சியோனிலிருந்து எனக்கு என்ன வரப்போகுது? ஒத்தாசை வரும். ஏன்னா சியோன் மலையில தான் என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? தேவாலயம் இருக்குது. அங்க இருந்து தான் எனக்கு என்ன வரப்போகுது? ஒத்தாசை வரப்போகுது. சோ இந்த மாதிரி அவங்க அந்த பாடலை பாடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் இதோ உன் போக்கையும் ஒரு வரத்தையும் என்னென்றைக்கும் காப்பார். அப்படின்னா என்ன? அவங்க இங்க இருந்து தேவாலயத்துக்கு போறாங்க, திரும்ப தேவாலயத்துக்கு தங்க சொந்த ஊருக்கு என்ன பண்றாங்க? ரிட்டர்ன் பண்றாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு என்ன பண்ண போது அவங்களுக்கு இருக்க போகிறது. அதை சங்கீதமாக பாடிக்கொண்டு என்ன பண்ணுவாங்க? மெதுவா கூட்டம் கூட்டமா நடந்து எருசலேமுக்கு வருவாங்க. அங்க இருந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அவங்க சொந்த ஊர்களுக்கு போவாங்க. சரி, இந்த கான்செப்ட்ல தான் தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். சரி, முதல்ல ஆலயம்னா என்ன நம்ம என்ன பண்ணிட்டோம்? புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது எருசலேமை பத்தி பார்க்கிறோம். இதுக்கு வசனங்களை நாம பார்த்துருவோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் ஆலயம் அப்படின்றதுக்கு இருக்கிற ஒரு விளக்க வசனங்களை பார்த்துருவோம். 2 சாமுவேல் 6 1-5. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடிருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். சோ இந்த போய் கொண்டு இருக்கும் போது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொன்ன இல்லையா? திடீர்னு அந்த மாட்டு வண்டி கொஞ்சம் தடுமாறுது. இப்ப கர்த்தருடைய பெட்டி கீழே விழ மாதிரி வரும்போது ஊசா என்று சொல்லக்கூடியவர் போய் அதை என்ன பண்றாரு? பிடிக்கிறாரு. பிடிக்கும் போது கர்த்தருடைய கோபம் என்ன பண்ணுது? அவர் மேல் வருகிறது. கர்த்தர் ஊசாவை என்ன பண்ணுகிறார்? அடிக்கிறார். அவர் அந்த இடத்துல என்ன ஆகிறாராம்? செத்து போயிறார். சோ இதை பார்த்துதான் யார் பயந்து போயிடுறா? தாவீது பயந்து போயிட்டு இந்த பெட்டியை எங்க அனுப்பிச்சு வச்சிடறாரு? ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஓபேத் ஏதோம் வீட்டுல 3 மாசம் கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அப்புறம் 12ஆம் வசனம் வாசிப்போம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். அப்புறம் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டு கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்தில் அதை வைத்த போது, சோ தாவீது தான் அதுக்கு என்ன போட்டு வச்சிருக்கிறாரு? ஒரு கூடாரத்தை போட்டு வைத்திருக்கிறார். அந்த இடத்திலே அதின் ஸ்தானத்திலே அதை என்ன பண்ணாங்களாம்? வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்ன பண்ணான்? இட்டான். சோ அப்போ தாவீது கர்த்தருடைய பெட்டிக்குன்னு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்றாரு? அதை வைக்கிறார். சோ அப்போ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, நம்ம என்ன பார்க்கிறோம்? ஓபேதேதோம் வீட்டுல இருந்து கொண்டு வந்து தாவீது அவர் அமைத்த ஒரு கூடாரத்துல கொண்டு வந்து என்ன பண்றாரு? அந்த பெட்டியை வைக்கிறாரு. அதை தான் ஹவுஸ் ஆஃப் த லார்ட் என்று தாவீது சொல்லுகிறார். அதை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஒண்ணு, இப்போ இந்த சம்பவத்தையே இன்னும் விளக்கமா
1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ரொம்ப விளக்கமா என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க இதே சம்பவத்தை. சரிங்களா? இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 15:1-2. அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி. அப்போ தாவீதுக்கு முதல்ல எது யாருடைய வீடு? தாவீதுடைய வீடு. அவர் முதல்ல எருசலேமை பிடிச்சாரு, எருசலேமை கட்டினார். தன்னுடைய வீடை முதல்ல என்ன பண்றாரு, கட்டி முடிக்கிறாரு. கட்டி முடிச்ச உடனேதான் எதை பற்றி அவருக்கு யோசனை வருது? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பற்றிய ஒரு யோசனை வருகிறது. யோசிங்க, ஒரு சரியான நபராக இருந்திருப்பாரானால் முதல்ல எதை பத்தி யோசனை வந்திருக்கணும் அவருக்கு? சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டியை பற்றியும் கர்த்தருடைய கட்டளைகளை பற்றியும் அவருக்கு என்ன வந்திருக்கணும்? முதல்ல எண்ணங்கள் வந்திருக்கணும். அவருக்கு அந்த எண்ணங்கள் முதல்ல என்ன பண்ணல, வரல. எப்ப எண்ணங்கள் வருதுன்னா, அவருக்கென்று ஒரு பெரிய மாளிகையை கட்டி விட்ட பிறகு அவர் யோசிக்கிறாரு, நான் இந்த நல்ல மாளிகையில இருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குது? யாரோ ஒருத்தருடைய வீட்டுல இருக்குது. கர்த்தருடைய பெட்டியை நான் என்ன பண்ணணும், ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அதற்கு ஒரு கூடாரத்தை அமைத்து அவர் என்ன பண்றாரு, கொண்டு வர்றார். சோ இது நம்ம தாவீது வாழ்க்கையில நாம் குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு காரியம். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே இதை எங்க வாசித்தோம்? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 2 சாமுவேல் 6ல தான் என்ன பண்றாரு, கூடாரத்தை அமைத்து உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரார். 2 சாமுவேல் 5க்கு போவோம். அங்க என்ன நடக்குது பார்க்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. சீயோன் கோட்டையை அவர் பிடிக்கிறாரு. அது யார் நகரமா மாறிடுச்சு? தாவீதின் நகரமாக மாறிவிட்டது. 9வது வசனத்தை வாசிப்போம். அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலத்துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அப்புறம் தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது அவன் எப்ரோனில் இருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சம்முவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசுவா, நெப்பேக், யாப்பியா, எலிஷாமா, எலியாத்தா, எலிப்பெலேத் என்னும் பேர்களுடைய குமாரர் இருந்தார்கள். தாவீது தன்னுடைய ஒரு நகரத்தை பிடிக்கிறாரு. அந்த கோட்டையை தன்னுடைய கோட்டையா மாத்துறாரு. அந்த ஊரை தன்னுடைய ஊரா மாத்துறாரு. தனக்கென்று வீட்டை என்ன பண்ணுகிறார், கட்டுகிறார். இப்போ இந்த இடத்துல தனக்கென்று வீட்டை கட்டினான் போட்டிருக்குது. ஆனா ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்னா, he built a palace. தனக்கென்று ஒரு பேலஸை அவர் என்ன பண்ணினாராம், கட்டினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இருங்க, நான் அதை பார்த்துட்டு சொல்றேன். எத்தனாவது வசனம் அது? 11வது வசனம். Now Hiram king of Tyre sent envoys to David along with cedar logs and carpenters and stone masons, and they built a palace for David. So இங்க தமிழ்ல எப்படி போட்டாங்க, தாவீது தனக்கு என்ன கட்டினாராம், வீட்டை கட்டினார். வீடுனா நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு கிச்சனு, ஒரு டாய்லெட் பாத்ரூம், ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு. இதுக்கு பேர் தான் என்னது, வீடு. ஆனா பேலஸ்னா என்ன தெரியுமா,
மைசூர் பேலஸ் எல்லாம் போய் பார்த்துருக்கிறீங்களா? பேலஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேலஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 20, 50, 100 ரூம்ஸ் கூட என்ன பண்ணும் இருக்கும். அந்த கிச்சன்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கும் கிச்சன். ஒரு நாளைக்கு சமையலே ஒரு 200 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்கும், பெரிய பெரிய கதவுகள் இருக்கும், எல்லாம் மரங்கள்லாம் தேக்கு மரங்களை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. தூண்கள்லாம் பிரம்மாண்டமா இருக்கும், நிறைய ஓவியங்கள் இருக்கும், நிறைய சிற்பங்கள் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கு செலவு பண்ணுவாங்க. அப்போ அரண்மனை கட்டுவதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இங்க என்ன நடக்குது, தாவீது தனக்குன்னு ஒரு அரண்மனை கட்டிட்டாரு, அந்த அரண்மனையில இவர் இருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, குத்துது. என்ன குத்துது, கர்த்தருடைய பெட்டியை பத்தி இப்பதான் அவருக்கு என்ன வருது, ஞாபகம் வருது. என்ன ஞாபகம், ஐயோ நான் இவ்வளவு பெரிய ஒரு வீட்டுல இருக்கிறேனே, கர்த்தருடைய பெட்டி. இது உண்மையாவே கர்த்தருடைய பெட்டி மேல அவருக்கு அக்கறையா, அல்லது அவர் செய்த இந்த காரியத்துக்கு ஒரு நியாயம் கற்பிப்பதற்காக இதை செய்தாரான்னு தெரியல. ஆக மொத்தம் இப்பதான் அவருக்கு எதை பத்தி யோசனை வருது. நீங்க அதுல அப்புறம் கூட நீங்க பாத்தீங்கன்னா அரண்மனை கட்டிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் எப்ரோனிலிருந்து எருசலேமுக்கு வந்த பின்பு இன்னும் மறுமனை ஆட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். அப்ப இன்னும் அவர் எதை தான் முக்கியத்துவப்படுத்திட்டு இருக்காரு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வீடு முக்கியத்துவப்படுத்தி தன்னுக்கு இன்னும் நிறைய மனைவிகளை சேர்த்துக் கொள்கிறார், இன்னும் நிறைய மறுமனை ஆட்டிகளை சேர்த்துக் கொள்கிறார். அது எவ்வளவு நாளும் எத்தனை வருஷம் ஆச்சு அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, பல நாட்கள் பல வருஷங்கள் போனதுக்கு அப்புறமா தான் அவருக்கு எதை பத்தி யோசனை வருது, கர்த்தருடைய பெட்டியை குறித்து ஒரு யோசனை வருது. சோ அப்புறம் அவர் என்ன பண்றாரு, கூடாரத்தை அமைத்து பெட்டியை உருவாக்குகிறார். சரி, இப்ப பாருங்க அடுத்த வசனம், அந்த சங்கீதம் 122ல 2வது வசனத்தை வாசிங்க. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கிறது. சோ இப்ப எருசலேம்ல யார் நிக்கிறா, தாவீது அங்கதான் நிக்கிறார். சோ எருசலேமே உன் வாசல்களில் என் கால்கள் என்ன பண்ணுகிறது, நிற்கிறது. அப்புறம் எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இசை வினைப்பான நகரமாக என்ன பண்ணப்பட்டிருக்குதா, கட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, இது க்ளோஸ்லி காம்பேக்டட் டுகெதர். ரொம்ப அழகா அவர் என்ன பண்ணி இருக்கிறாராம், கட்டி இருக்கிறாராம் தாவீது. சோ இந்த கட்டினது யாரு, தாவீது. அதனால அவருடைய கட்டடத்தை பற்றி அவர் என்ன பண்றாரு, அதை பத்தி ஒரு வர்ணனை அவரு இங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். சரி, சோ இங்க என்ன சொல்றாரு, இந்த இடத்திற்கு இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். இப்போ தாவீது இருக்கிற வரைக்கும் 12 கோத்திரம் இருந்தது. தாவீது இருந்த வரைக்கும் 12 கோத்திரம் இருந்தது. அப்புறம் சாலமோன் வந்தாரு. சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் என்ன ஆகுது, 2ஆக உடைகிறது. மேல 10 கோத்திரம், கீழே 2 கோத்திரம். மேல அது என்ன ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், கீழே வடக்கு ராஜ்யம். சாரி, தப்பு சொல்லிட்டேனா, வடக்கு ராஜ்யம் மேல, தெற்கு ராஜ்யம் கீழே. ஓகே, தெற்கு வடக்கு, சரியா? வடக்குல 10, தெற்குல 2. இப்போ இதுல ராஜாக்கள் ஆளுகை செய்யறாங்க. ராஜாக்கள் ஆளுகை செய்து கடைசியில என்ன நடக்குது, வடக்கு ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு முன் 722வது வருஷம், கிறிஸ்துவுக்கு முன் 722வது வருஷம் அவர்கள் அசீரியர்களால் சிறைப்பட்டு போகிறார்கள். கோத்திரங்கள் 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சு, அசீரியர்கள் மூலமாக சிறைப்பட்டு போயிடுச்சு. அப்புறம் மீதி இருக்கிறது 2 கோத்திரம், யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம். இவங்க இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு முன் 590வது வருஷத்துல அந்த 2 கோத்திரமும் எங்க சிறைப்பட்டு போகுது, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகுது. இப்ப நல்லா கவனிக்கணும், 722ல சிறைப்பட்டு போன 10 கோத்திரம் காணாம போயிடுச்சு, சிதறடிக்கப்பட்டு போயிடுச்சு. ஜனங்க எங்கெங்கயோ என்ன பண்றாங்க, சிதறப்பட்டு போய்விட்டார்கள். அவங்க திரும்பி எங்க வரல, சொந்த ஊருக்கு வரல. ஆனா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்கள்ல ஒரு பெரும்பான்மையோர் எங்க வந்துட்டாங்க, திரும்பி இஸ்ரவேலுக்கு வந்துட்டாங்க. அவங்க தான் இன்னைக்கு யாரா கூப்பிடப்படுறாங்க,
யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து காலத்திலயும் அவங்க தான் யாரு? யூதர்கள். யூதா கோத்திரம், யூதா அப்படின்ற வார்த்தையிலிருந்து என்ன வந்துருச்சு? யூதர்கள் என்ற வார்த்தை வந்துவிட்டது. சரி, இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரவேல்ல, இப்ப இருக்கக்கூடிய யூதர்கள்ல 12 கோத்திரமும் இருக்கிறாங்களா? இல்ல. அந்த கோத்திரத்தை கண்டுபிடிக்கிறது கூட என்னவா இருக்குது? ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சிதறல் பட்டு போயிட்டாங்க. அப்படி சிதறப்பட்டு அப்படியே அவங்க ஆள் இல்லாம மறைஞ்சே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1947 நினைக்கிறேன், 2ஆம் உலக மகா யுத்தம் முடிந்ததுக்கு அப்புறமா இஸ்ரவேல் ஒரு நாடாக உருவானது. உருவான உடனே அவங்க ஒரு அறிக்கை விட்டாங்க, உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடிய யூதர்கள் எங்க வரலாம்? தங்களுடைய சொந்த ஊருக்கு வரலாம். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க? பல இடங்களிலிருந்து அவங்க பிரயாணப்பட்டு எங்க போனாங்க? இஸ்ரவேலுக்கு போய் அங்கே குடி உரிமை பெற்று அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரவேலில் இல்லாத நிறைய யூதர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, மற்ற ஐரோப்பா நாடுகளில் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, பர்மாவில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல என்ன பண்றாங்க? யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப தாவீது என்ன சொல்றாரு? இந்த பாட்டு எந்த காலத்தை வச்சு எழுதுறாரு? அவருடைய காலத்தை வச்சு எழுதுறார். அவருடைய காலத்துலதான் 12 கோத்திரம் முழுமையாக இருந்தது. அப்ப அவருடைய காலத்துல அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு எந்த இடத்துக்கு போகும்? நான் அமைத்த அந்த கூடாரத்துக்கு போகும் என்று சொல்லுகிறார். இது அவருடைய காலத்துல நடந்தது. சாலமோன் காலத்துல நடந்திருக்கும். சாலமோன் காலத்துக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு? அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ முற்றிலுமா இயேசு கிறிஸ்து காலத்துல எல்லாம் அது என்ன ஆயிடுச்சு? இல்லாம போயிட்டது. இப்பொழுது அது நாடாக உருவானதுனால இப்போ கிட்டத்தட்ட எல்லாரும் அங்க போய் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. மேபி அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. இப்போ தேவாலயத்துக்கும் யாரும் என்ன பண்ண முடியாது? போகவும் முடியாது. அப்படியே போனாலும் ஒரே ஒரு சவர் மட்டும் இருக்கும். அந்த சவர்கிட்ட போய் நின்று என்ன பண்ணிட்டு வருவாங்க? ஒரு அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு பேரு வெயிலிங் வால், அழுகையின் ஒரு சுவர் என்று சொல்லி அதற்கு பெயர். அந்த இடத்துல நின்று அழுதுட்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த சுவருக்கு அந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு? ஒரு மசூதி ஒன்று உருவாக்கி விட்டது. ஆகவே இப்போ அவங்க என்ன பண்ண முடியாது? தேவாலயத்தை உருவாக்க கூடாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த எருசலேம், தாவீது எருசலேம் என்னமாக்குறார்? தலைநகரா மாத்துறார். தாவீது எருசலேமை தலைநகரா மாத்துறதுக்கு முன்னாடி ஷீலோ என்ற ஒரு ஊர் தலைநகரமாக இருந்தது. ஷெகேம் என்ற ஒரு ஊர் தலைநகரமாக இருந்தது. திர்சா என்கிற ஒரு ஊர் தலைநகரமாக இருந்தது. சமாரியா தலைநகரமாக இருந்தது. இப்போ இருக்கிற காலத்துல இப்போ இஸ்ரவேலுக்கு எது தலைநகரம்? எருசலேம். இப்போ எருசலேம் தலைநகரமா ஆவதற்கு முன்பு எது தலைநகரமாக இருந்தது தெரியுமா? தெல் அவீவ் அப்படின்ற ஒரு பட்டணம். அதுதான் என்னவா இருந்தது? தலைநகரமாக இருந்தது. ஆக மொத்தம் தலைநகரம் என்ன ஆயிட்டே இருக்குது? மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ தாவீது இருந்த காலத்துல எது தலைநகரமா இருந்தது? எருசலேம் தலைநகரமா இருந்தது. ஏன்னா அவர் அந்த இடத்தை பிடிச்சி என்ன பண்ணியிருக்கிறாரு? கோட்டையை கட்டி தன்னுடைய அரண்மனையும் அங்க என்ன பண்ணியிருக்கிறாரு? கட்டி வச்சிருக்கிறார். சரி, இப்ப அடுத்த வசனத்தை வாசிப்போம். அங்கே தாவீதின் வம்சத்தார், பாருங்க, அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்குது. எங்க? எருசலேம்ல. சோ எருசலேம்ல எது இருக்குது? தாவீதினுடைய அரண்மனை இருக்கிறது. தாவீதினுடைய அரச சிங்காசனம் இருக்கிறது. தாவீதினுடைய குமாரர் இருக்கக்கூடிய நியாயாசனங்கள் அங்கே என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. சோ தாவீதுடைய வீடு அங்க இருக்குது, தாவீதுடைய அரண்மனை அங்க இருக்கிறது, தாவீதுடைய குடும்பம் அங்க இருக்குது. இதெல்லாம் அவர் என்ன பண்றாரு? அங்க சொல்றார். இத சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா எருசலேம்ல சமாதானம் இல்லைன்னா யாருக்கும் சமாதானம் இல்லாம போயிடும். ராஜாவுக்கும் சமாதானம் இல்லாம போயிடும். ராஜாவுடைய குடும்பத்துக்கு என்ன இல்லாம போயிடும்? சமாதானம் இல்லாம போயிடும். இப்போ இவரு பொது நலமா பேசுறாரா, சுயநலமா பேசுறாரா? உங்களுக்கே அந்த பதில் நான் விட்டுறேன். சோ இங்க என்ன சொல்றாரு? அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது.
அதுக்கப்புறம் சொல்றாரு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்புறம் உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. அரண்மனை எங்க இருக்குது? எருசலேமுக்குள்ள இருக்குது. அரண்மனையில யார் இருக்கிறா? தாவீதும் அவருடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க. அதனால அவர் சொல்லுகிறாரு, உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. அப்புறம் பாருங்க, என் சகோதரர். இப்போ அப்படியே சுத்தி வலிச்சு எங்க வந்துட்டாரு? என் சகோதரர். இப்போ ஆங்கிலத்தை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி தெரியுமா போட்டிருக்குது? என் சகோதரர் பதிலா ஃபார் த சேக் ஆஃப் மை ஃபேமிலி, ஃபார் த சேக் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். வாசிங்க தமிழ்ல, என் சகோதரர்கள், என் சகோதரர் நிமித்தம், என் சிநேகிதர் நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். அப்போ அந்த எருசலேம் சமாதானமா இருக்கணும்னா யாருக்காக இருக்கணும்? யாருக்காக? என் குடும்பத்துக்காக. தாவீது சொல்றார், என் குடும்பத்தின் நிமித்தம், என் சகோதரர், என் சிநேகிதர் நிமித்தம். அப்போ தாவீதும் அவனுடைய சிநேகிதரும் எங்க இருக்கிறாங்க? எருசலேம் இருக்கிறாங்க. அப்ப யாரை பத்தி ஒரு கவலை இல்ல, அங்க இருக்கக்கூடிய மற்ற குடிமக்களை பற்றி என்ன இல்ல, இவரு கவலை இல்ல. அப்ப யாரை பத்தி அவர் நினைக்கிறாரா? ரொம்ப முக்கியமா தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன்னுடைய சிநேகிதர்களை பற்றியும் அவர் என்ன பண்றாரு? ரொம்ப முக்கியமா நினைக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, என் சகோதரன் நிமித்தம், என் சிநேகிதர் நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். அப்புறம் தான் கடைசியா சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாவதாக தேடுவேன். சோ அங்க கூடாரத்தை நான் அமைச்சிட்டேன், அதனால உனக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்தை நான் பயங்கர நன்மை உண்டாக நான் என்ன பண்ணுவேன்? அந்த இடத்துக்கு நன்மைகளை நான் செய்ய போறேன். எதுக்காக? ஆண்டவருடைய கூடாரத்துக்காக. ஆண்டவருடைய கூடாரத்தை அமைச்சதனுடைய நோக்கம் என்ன? தனக்கு என்ன பண்ணிட்டாரு? ஒரு பெரிய அரண்மனையை கட்டிட்டாரு. இப்ப அவர் மனசாட்சி என்ன பண்ணுது? அவரை குத்துது. அதனால அவர் என்ன பண்றாரு? தேவனுக்கு ஒரு இடத்தை என்ன பண்றாரு? ஏற்படுத்துறாரு. கர்த்தருடைய பெட்டி அங்க என்ன பண்றாரு? கொண்டு வந்து வைக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துடைய பார்வையில எருசலேம் பத்தி இயேசு என்ன சொல்றார்? லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். எருசலேமே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து. சோ எருசலேமுடைய சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து அவங்க என்ன பண்ணட்டும்? இன்னும் தொடர்ந்து அவங்க என்ன பண்ணட்டும்? தீர்க்கதரிசிகளை கொலை செய்யட்டும். சோ கிறிஸ்தவர்கள் அனைவரும் எருசலேம் சமாதானத்துக்காக என்ன பண்ணணும்? வேண்டிக் கொள்ளணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகளை கொலை செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இன்னும் சமாதானமாக இருந்து இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணட்டும்? இன்னும் சத்தமே வரல. இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணட்டும்? கொலை செய்யட்டும். அதுல யாரும் ஒருத்தர் தான், இயேசுவும் ஒருத்தர். இயேசுவையும் கொலை செய்தது யார்? எருசலேமில் இருந்த யூதர்கள் தான். அதனால் இயேசுவை கொலை செய்தவர்களுக்காக என்ன பண்ணுங்கள்? அவருடைய சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிப்போம். உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே. சோ அவங்க இன்னும் என்ன பண்ணட்டும்? எருசலேமுக்கு அனுப்பப்படுகிற மேல என்ன பண்ணட்டும்? கல் எரியட்டும். அதனால எருசலேமுடைய சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். அப்புறம் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ என்ன சொல்லிட்டாரு? சாபம் விட்டாரு எருசலேமுக்கு. யார் சாபம் விட்டது? இயேசு சாபம் விட்டுருக்கிறார். அப்ப பாருங்க எருசலேம் எந்த அளவுக்கு மோசமான ஒரு பட்டணமா இருந்திருக்குதுன்னு பாருங்க. சொல்றாரு, எத்தனையோ தரம்
கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிறது போல எத்தனையோ தரம் நான் வந்து உன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ என்ன இல்லை? மனதில்லை. இதோ உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இயேசு சொல்றாரு, எருசலேம் என்ன பண்ணப்பட போகுது? பாழாக்கி விடப்பட போகுது, தேவாலயம் இடிக்கப்பட போகுது என்று இயேசு சொல்றார். இயேசு சொல்லி கொஞ்ச காலம் கழிச்சு கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே எருசலேம் நகரம் என்ன பண்ணப்பட்டது? இடிக்கப்பட்டது. தேவாலயம் என்ன பண்ணப்பட்டது? இடிக்கப்பட்டது. எருசலேமே ஒரு ராஜா வந்து என்ன பண்றாரு? முற்றுகை போடுகிறார். பல மாதங்கள் தண்ணி சப்ளை இல்ல, சாப்பாடு சப்ளை இல்ல, பெரிய நெருக்கடி ஆயிப்போச்சு. அப்போ மக்கள் எல்லாம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே வீக்கா இருக்கிற ஒரு டைம் பார்த்து உள்ள பூந்து எல்லாரும் என்ன பண்றாங்க? காலி பண்ணி எருசலேம் தேவாலயத்தை கொளுத்தி எல்லாத்தையும் தரமட்டமாகிட்டு போயிட்டாங்க, ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவங்க. இதுதான் எதனுடைய நிலைமை? எருசலேமுடைய நிலை, அன்றைய நிலை. எந்த நிலை? இயேசு கிறிஸ்து காலத்தின் நிலை. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். லூக்கா 19வது அதிகாரம் 41, 44. 41ல இருந்து 44. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்போ நம்ம எவ்வளவுதான் எருசலேமுடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணணும்? சமாதானத்துக்கானவைகளை அவங்க என்ன பண்ணணுமா? அவங்க அறிய வேணுமா? அவங்க இயேசுவை கிறிஸ்து, இயேசுவை தெய்வம் என்று அறிந்திருப்பார்களானால் அவங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும்? உண்மையாவே சமாதானம் உண்டாயிருக்கும். ஆனால் அவர்கள் தங்கள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அவர்கள் என்ன பண்ணவில்லை? அறிந்து கொள்ளவில்லை. அறிவதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்காக நீங்க என்ன பண்ணும்? கட்டாயமா ஜெபம் பண்ணுங்கள. சரி, அப்புறம் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இயேசு சொன்னா நடக்குமா? நடந்துச்சு. கிபி 70ல நடந்துச்சு. சரி, இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் எருசலேம் மனம் திரும்பிச்சா? மனம் திரும்பினா நல்லது. சரி, இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு விஷயம் இங்க பைபிள் இருக்குது. ஆனா இதெல்லாம் நமக்கு என்ன இல்ல, தெரியல. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாரு? எருசலேம் சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்ன உடனே எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே முந்தி கொண்டு போய் யாருக்காக ஜெபம் பண்றது? எருசலேமுக்காக, இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்றது. உபவாசம். அதுக்கு சிலர்லாம் 3 நாள் உபவாசம், 21 நாள் இஸ்ரவேலுக்காக ஜெபம் என்று சொல்லி 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பொதுப்படையா பார்க்கணும். அதாவது யாருக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்தா பாதிப்பை ஏற்படுத்துறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப இஸ்ரவேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சண்டை வருகிறது. இப்போ இதுல யார் பாதிப்பை ஏற்படுத்துறா, யார் பாதிக்கப்படுறா? 2 நாடுகளும் பாதிப்பை என்ன பண்றாங்க? ஏற்படுத்துறாங்க. 2 நாடுகளிலும் யார் இருக்கிறா? பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணணும்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். அவங்க இஸ்ரவேலா இருந்தாலும் சரி, பாலஸ்தீனமா இருந்தாலும் சரி, ஈரானா இருந்தாலும் சரி, ஈராக்கா இருந்தாலும் சரி, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் நாம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள் இன்னும் பலனடைய வேண்டும், இன்னும் அநேகரை பாதிப்புக்குள்ளாக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. பொதுவா உலக சமாதானத்துக்காக என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். இந்தியாவினுடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணலாம். அதே மாதிரி உலகத்துல எங்கெங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அந்த யுத்தங்கள்லாம் என்ன ஆகணும்? முடியணும். அங்க என்ன உண்டாகணும்? சமாதானம் உண்டாகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ஆனா நம்ம ஒருதலை பக்கமாக எங்க போயிடக்கூடாது? இஸ்ரவேல் கேட்டா, இஸ்ரவேல் யார் தெரியுமா? தேவ ஜனம். அந்த தேவ ஜனம் தான் என்ன பண்ணுச்சு? தீர்க்கதரிசிகள் எல்லாம் கல்லெறிஞ்சு கொன்னுச்சு.
அந்த தேவஜனம் தான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுச்சு? சிலுவையில அறைஞ்சிச்சு. அந்த தேவஜனம் தான் ஸ்தேவான் என்று சொல்லக்கூடியவனை கல்லெறிந்து என்ன பண்ணினார்கள்? கொண்டார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர் என்ன பண்ணவில்லை? கீழ்ப்படியவில்லை. அதனாலதான் அவங்க எதுக்கு போனாங்க? அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க. அசீரிய அடிமைத்தனம், பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க. இன்னைக்கு கடைசியில இயேசு கிறிஸ்து என்னவே சொல்லிட்டாரு? எருசலேம் மேல சாபமே விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா எருசலேம் பட்டணம் தரைமட்டமாக்கப்பட்டது, தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நம்ம அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு காலத்துல அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க. பிற்காலங்கள் அவங்க என்ன ஆயிட்டாங்க? மாறிட்டாங்க. அதனால தாவீது சொன்னதையே என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? பிடிச்சுக்கிட்டு. தாவீது எதுக்கு சொன்னாரு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தாவீது சொன்னுடைய நோக்கமே வேற. ஆனா நாம அதுக்காக ஜெபம் பண்ணாம இருக்க கூடாது நான் சொல்லல. சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. தெளிந்த புத்தியோட என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இப்போ யார் பாதிக்கப்படுறான்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி கிடையாது, பொதுமக்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க? பாதிக்கப்படுறாங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைகள் அனாதைகள் ஆயிட்டாங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல மனைவிகள் கணவனை இழந்துட்டாங்க. எத்தனையோ பேருக்கு கை கால் என்ன ஆயிடுச்சு? இல்லாம போயிடுச்சு. நொண்டியா, கை கால் இல்லாதவங்களா, காது கேட்காதவங்களா, கண்ணு தெரியாம போனவங்களா, இந்த மாதிரிலாம் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் குப்பை கோலம் ஆயிடுச்சு. பாம் போட்டு 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 வெடித்து 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 எத்தனையோ உயிர்கள் மாண்டு கொண்டு இருக்கிறது. சோ அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கும். ஏன்னா நம்ம இங்க எப்படி இருக்கிறோம்? எந்த யுத்தமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தண்ணி பஞ்சம் இல்லை, எந்த சாப்பாட்டு பஞ்சம் இல்லை, ஜாலியா இருக்கிறோம், நல்ல வேலை செய்யறோம், நிம்மதியா தூங்குறோம். ஆனா அவங்க எல்லாம் நிம்மதி இல்லாம தூங்கிட்டு இருக்கிறான். எப்படா வந்து பாம்பு எங்க வீட்டுல வந்து விடும், எப்போ எங்க குடும்பத்துக்கு துப்பாக்கி சூடு எங்க மேல வரும், தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஹெலிகாப்டர்ல வந்து சாப்பாடு போடுறாங்க, தண்ணி போடுறாங்க, அதுக்காக போய் அடிச்சுக்கிறாங்க ஜனங்க. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில இன்னும் இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்க, கண்ணீர்ல இருக்கிறாங்க, துக்கத்துல இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு அவருடைய வீடு இழிஞ்சிருச்சு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கல்லெல்லாம் அகற்றுறாரு. அகற்றும் போது பார்த்தா அவருடைய குழந்தையுடைய கை தெரியுது. அப்பா பார்த்த உடனே அவரால் என்ன பண்ண முடியல, அடுத்த கல்ல அவரால் என்ன பண்ண முடியல, கரட்ட முடியல. அப்படியே ஓன்னு அழுகுறாரு. சோ இந்த மாதிரி பலர் என்ன ஆயிருக்கிறாங்க? இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம யார் சார்பா இருக்கணும்? இஸ்ரவேல், எருசலேம் அல்ல. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, இஸ்ரவேல்ல பாதிக்கப்பட்டவங்களும் சரி, இஸ்ரவேல் அல்லாதவங்கள பாதிக்கப்பட்டாலும் சரி, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க சார்பாக தான் நம்ம என்ன பண்ணணும்? நிக்கணும். அவங்களுக்காக நம்மளால முடிந்தது, ஆண்டவரே அவங்களுக்கு உதவி அனுப்புங்க ஆண்டவரே, ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே, அவங்களுடைய கண்ணீரை துணைங்க ஆண்டவரே, அவங்க அந்த தேசத்துல ஒரு சமாதானம் என்ன ஆகட்டும், உண்டாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். அதனால தப்பு இல்லை. ஆனாலும் நம்ம ஜெபம் பண்ணலனாலும் கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அதை என்ன பண்ணுவார்? செய்வார். ஆனாலும் நம்ம மனசு கேட்கல, நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாம். அதனால் ஒரு தவறும் அல்ல. அதனால நீங்க எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நிறுத்துங்க. அப்படியே வேண்டும்னு நினைச்சீங்கன்னா அங்க பாதிக்கப்பட்டவருடைய சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்க, வேண்டிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.